கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனந்த மிரட்டி செம மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ரியாவுக்கு சரியான ஆப்பு வச்சாங்கன்னே சொல்லலாம். நம்ம மீனாட்சி மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் மீனாட்சியோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பிடிச்ச அபிராமி அம்மாவை சத்தம் போடுறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை உங்களை நம்பி தானே விட்டேன். நீங்கள் என்ன கடைசியில் இப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாப்புல மாப்பிள்ளை, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்ணாப்பண்ணான்னு சத்தம் போடுறாங்க. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க அப்படின்னு எதுவும் பேசாமல் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லலான்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப கரெக்டாக மீனாட்சி வந்துட்டாங்க. வந்தோடனே மைதிலி ஒரு ஐடியா பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுபடியே மீனாட்சி செம மாஸ் கட்டுறாங்கன்னு சொல்லலாம். அம்மா, யாரும்மா சொன்னது உனக்கு ஆனந்த் உன் மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு? எல்லாமே பொய்யுமா அப்படின்னோடனே ரியாவுக்கும் சரி ஐஸ்வர்யாவுக்கும் சரி தூக்கி வாரி போடுது. என்ன இப்படி சொல்லிட்டேங்க, இப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சுமா இந்த நம்பர்லேருந்து அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக பார்த்து முறைக்கிறாங்க. ஏமா, யாராவது போக்கத்தவங்க இஷ்டத்துக்கு உன் மாப்பிள்ளையை பற்றி தப்பாக சொல்லிட்டா நீ மாட்டுக்கு இங்கே கிளம்பி வந்துடுவியா? என் வாழ்க்கை இப்போ நல்லா தானே இருக்குது, நீ ஏமா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் குழப்பிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற நீ? நான் சொன்னால் நம்ப மாட்டேன். இல்லை இரு, உன் மாப்பிள்ளைக்கே ஃபோனை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு ஃபோனை போடுறாங்க. ஏங்க, எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க நம்ம வீட்டில், யாரோ ஒருத்தவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாம். அதனால் வருத்தப்பட்டுக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னு புரியுதில்ல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லு. இந்தாம்மா, மாப்பிள்ளை லைனில் இருக்காரு, நீ பேசு அப்படின்னோன்னே நான் எப்படி மாப்பிள்ளை கிட்டே பேசுகிறது அப்படின்னு சொன்னோன்னே அப்பா நீ பேசு அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் மாமா, ஏன் மாப்பிள்ளை உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இன்னொரு பொண்ணு கூட அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னோன்னே சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா யாராவது கிளப்பி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சரி மாப்பிள்ளை, நான் உங்களை வந்தது பார்த்துட்டேன், அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கிறேன், நான் கிளம்புறோம் அப்படின்னு. என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி மாட்டியும் மன்னிப்பு அங்கேருந்து கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க. என்ன சம்பந்தி அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க, இருங்க ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னோடனே இல்லை இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அவசரமாக பறக்க வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வழி அனுப்பிடுறாங்க. வழி அனுப்பி முடிச்சுட்டு வந்தோடனே மீனாட்சி செம மாதம் சொடக்கு போடுறாங்க. நம்ம ரியா கிட்டே ஐஸ்வர்யா கிட்டே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ தானே ஃபோன் பண்ண, என்ன உன் புருஷனை வச்சு எனக்கு சாதகமாக பேச வச்சேன் பார்த்தியா? கூடி சீக்கிரம் ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்க, கார்த்தி சவாலில் ஜெயிக்காமல் விட மாட்டான். அவன் ஜெயித்ததுக்கப்புறம் நான் அடிக்கிற ஆட்டமே வேறு. உன்னையும் சரி அவனையும் சரி 2 பேரையும் அடித்து ஓட விட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தலை. என் பேர் மீனாட்சி இல்லைன்னு செம மாதம் அங்கேருந்து பேசிவிட்டு